பேரரசர் அக்பர் தனது அரசவையில் இருந்த அமைச்சர்களிடம் ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டார். இந்த உலகில் எது மிகவும் பலமான ஆயுதம் என்று கேட்டார். அமைச்சர்கள் அனைவரும் குழப்பமடைந்தனர். சிலர் வாள் என்றனர், சிலர் வில் அம்பு என்றனர், வேறு சிலர் படைபலம் என்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் அபிப்பிராயத்தை சொல்ல அக்பர் திருப்தியடையவில்லை. கடைசியாக அக்பர் பீர்பலை நோக்கி திரும்பினார். பீர்பல் ஒரு புன்னகையுடன், மன்னா, இந்த உலகில் மிகவும் பலமான ஆயுதம் வார்த்தைகள் என்றார். அக்பர் ஆச்சரியமடைந்தார். வார்த்தைகளா? எப்படி என்று கேட்டார். மன்னா, பீர்பல் விளக்கினார். ஒரு வாளால் ஒருவரை காயப்படுத்த முடியும், ஆனால் சில வார்த்தைகளால் ஒருவரை கொன்றது போல காயப்படுத்த முடியும். அதே போல சில வார்த்தைகளால் ஒருவரை சந்தோஷப்படுத்த முடியும், பெரும் போர்களை தடுக்க முடியும், அல்லது ஒரு நாட்டையே உருவாக்க முடியும். நல்ல வார்த்தைகள் நட்பையும் அமைதியையும் உருவாக்கும். கெட்ட வார்த்தைகள் வெறுப்பையும் போரையும் தூண்டும். வாள் ஏற்படுத்தும் காயங்கள் ஆறிவிடும், ஆனால் வார்த்தைகளால் ஏற்படும் காயங்கள் சில சமயங்களில் ஒருபோதும் ஆறாது. அக்பர் பீர்பலின் விளக்கத்தை கேட்டு வியந்து போனார். ஆம் பீர்பல், நீ சொல்வது முற்றிலும் உண்மை. வார்த்தைகளுக்கு இருக்கும் சக்தி வேறு எந்த ஆயுதத்திற்கும் இல்லை என்று கூறி பீர்பலின் அறிவை பாராட்டினார்.